போர்ஷன் காலியாச்சு. இப்போ என்ன நடக்குது? ஐயோ நில நடக்கும் இங்கே வந்துச்சா? என்னடா இவ்வளோ ஸ்பீடா சுத்திட்டு இருக்கு? ஃபர்ஸ்ட் மெதுவாக தான் சுத்திட்டு இருந்தது. ஒரு செகண்டா போச்சு. அவன் வந்துட்டானா? இப்போ ரொம்ப ஸ்பீடா சுத்துது. இப்போதாங்க மெதுவா சுத்த ஆரம்பிக்குது. ஐயோ இவன் வந்துட்டானா? போச்சுடா. ஆனாலும் பரவாயில்ல, இவன் தானே நம்மளுக்கு முக்கியம். ஏன்னா எல்லா சாவியும் எடுத்து கொடுக்க போறான், எல்லாமே பண்ண போறான். சரி இப்போ என்ன நடக்குதுன்னு பாப்போம் இந்த மேக்னெட்டுக்கு. ஆடா பாவி, சரி எல்லாமே விட்டதுங்க இவன் மேல. இந்த ஒரு சாவி இருக்கு, திரும்பியா ஒட்டிதா? சரி இந்த இடத்துல பூனை இருக்கு, இந்த இடத்துல தாங்க சொருவியானோ. இப்போ முக்கியமானது என்ன தெரியுமா? அந்த பிங்க் கலர் சாவி எடுத்துக்கிட்டு போகணுமா என்னன்னு தெரியலையே. சரி இவனை எங்க போடலாம்? ஃபர்ஸ்ட் இது எங்க போறதுன்னே தெரியல இவனை. அது இருக்குங்க பிங்க் கலர் சாவி, இதை எடுத்துக்கிட்டு போய் அந்த டோரை திறந்துடணும். ஓகே நீ போடாடே, இல்லைன்னா நீ அழுதுனா அவ்வளோதான். இவங்க மட்டும் அழுதுட்டான்னு வச்சுக்கோங்களா, அவ்வளோதான். பேயா மாதிரி நம்மளும் இது பண்ண வந்துடுவோம். சரி பொறுமையாக போகிறதுக்கு முன்னாடி இன்னும் லைக் பண்ண பார்க்குறீங்கன்னா லைக் போட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, பக்கத்தில் பெல்லை கடிச்சு பண்ணுங்க. சப்ஸ்கிரைப்ன்றது கூட வாயில் வரல. சரி இது செட் பண்ணியாச்சா? இப்போ சுற்றி விட்டா எல்லாமே ஒட்டிக்குமே. காற்றுல உள்ளே போகுதுங்க. அப்போ கரெக்டு தான். இப்போ ஃபஸ்ட்டு இவனை உள்ளே போட்டு வெளியில் வரானா ஃபஸ்ட்டு பார்ப்போம். இதை திறந்து விட்டு இப்போ இவனை உள்ளே தள்ளி விட்டுறலாம். உள்ளே போயிட்டானா? போன மாதிரிலே தெரியலையே. சைடில் உட்காந்து பார்ப்போம். வந்துட்டாங்க. பரவாயில்ல. இப்போ இது எடுத்துட்டு நம்ம கரெக்டாக பண்ணிட வேண்டியதுதான். இந்த இடத்துல வச்சுட்டு இப்போ நம்ம மேக்னெட் பவர் எடுத்து இவனுக்கு கொடுக்க வேண்டியதுதான். இவன் பால் டப்பா பாலே நெச்சு குடிக்க போகிறான். ஆனால் நம்மளுக்கு தானே தெரியும். ஐயோ எங்கே காணோம்? திரும்பி உருவாக்கணுமா? டேய் என்னடா இப்படி பண்ணுற? சரி இவனை இங்கே போட்டு திரும்ப இவனை இங்கே எடுத்து இது வச்சு பால் மாதிரி கொடுக்கணும் இவனுக்கு. இது பால் டப்பா எதுக்கு தான் வச்சிருக்கானுங்கன்னே தெரியலையே. அந்த இதுவில் கூட கொடுக்கலையே. திரும்பியும் இது ஓப்பன் பண்ணிட்டு டக்குனு விட அப்படியேதான். அது சரி எப்படியோ வந்துச்சா? இந்த சாவி மட்டும் வந்துடணும். சாவி பிறகுதுங்க. அப்படியோ எப்படியோ வந்துச்சுங்க. சரி இந்த சாவி எடுத்து எங்கே போடணும்னு தெரியலையே. ஆனால் நிலா சாவி அங்கே பக்கத்தில் தானே இருந்தது, எங்கே போடணும்? இந்த இடத்துல டோர் பூட்டியிருக்கு, அதெல்லாம் கிடையாதுங்க, அதுக்கு வேறு சேவையாக இருக்கும். எங்கே போயிருக்கோம்? அதுதாங்க, சாரி அதுதான். இப்போ எங்கேயாச்சும் வேறு ஏதாச்சும் இருக்குமான்னு பார்க்குறேன். இப்போ இதுதான் நம்ம திறந்தாகணும். இந்த இடத்துல என்னன்னா நம்ம எல்லா க்ளூவும் கண்டுபிடிச்சாகணும். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு அவன் தான் வேணும், அவன் பார்த்துப்பான். நான் படிச்சுட்டு நம்ம அவனை கூப்பிட்டுட்டு எல்லாமே பண்ணோம். ஃபஸ்ட்டு இது என்னதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இன்னும் லைக் கூட பார்க்குறீங்கன்னா லைக் போட்டு பாருங்கள். நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பேன், நீங்கள் போடாமல் பார்க்குறீங்கன்னா அப்போ என்ன நியாயம்? சரி இந்த இடத்துல அம்புக்குறி இருக்குது. அப்போ இந்த இடத்துல அவனும் மீட்டும் வந்துட்டான். மீட்டா அவன் பேர். சரி அது ஒன்று வச்சுப்போம். சரி இந்த இடத்துல ஏதோ ஒன்று இருக்கு முக்கோணம் மாதிரி. நம்மளுக்கு எதுக்கு தெரியணும்? ஃபஸ்ட்டு நம்ம கீழே இருந்தால் பார்க்கலாம், மேலே இருந்தால் பார்க்குற மாதிரி ஏனியை வச்சுக்கணும். இது என்ன? அவங்க படிக்கிறதுக்காக வச்சுருக்காங்க, நம்மளுக்கு என்ன புரிய போகுது? சரி இந்த இடத்துல அவனை வச்சுட்டு வாடா டேய் எங்கேயோ போயிட்டுருக்காங்க. சரி இவனை கூப்பிட வேண்டியதான். இவனை கத்தி கத்தி எனக்கு தொண்டை வேறு ரொம்ப அறந்து போகுது. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல்லை டச் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோ வந்து சேரணும்ட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பை பாய். எங்கடா போயிட்டு இருக்க? திரும்பி இதில் வச்சு ட்ரை பண்ணுறேன்.